பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. ஆயிடும் சொல்லி அவங்க அந்த இடத்துல எவ்வளவு மென்மையான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி அவருக்கு புரிய வைக்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நமக்கு மக்கள் எதுவும் நம்மள போக வைக்கல. ஒரு அலை, அந்த அலை அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை யார் ஏற்படுத்தி அதன் மூலயமாக நடந்துகிறது. இப்ப எல்லாம் மக்களுடைய பார்வை எல்லாம் திரும்பி கொண்டு வருகிறது. எல்லாம் நீங்க உணரணும். எல்லாருமே எடப்பாடியாரோட அமைதியை உற்று நோக்குறாங்க. அவர் ரொம்ப நிதானமாக போறாங்க. யார் எதை சொன்னாலும் கொஞ்சம் கூட அசையாமல் இந்த இயக்கத்தை காப்பாற்ற அதை என்ன தப்பு செய்தார் சொல்லுங்க. வாக்கு சேகரிக்கவில்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்திரையை அவர் பிடிக்கவில்லையா? என்ன பண்ணல? 236 தொகுதிகளுக்கும் தொடர்ந்து அவருடைய வயதையும் பார்க்காம, தன்னுடைய உடல்நிலையும் பார்க்காம ஓடி ஓடி உழைத்தவர் நம்முடைய பொதுச் செயலர். உங்களுக்காக வாக்கு சேகரித்தவர், ஒவ்வொரு சட்டமன்றமா போய் வாக்கு சேகரித்தவர். நீங்க சீர்தூக்கி பார்க்காம இன்றைக்கு ஏதோ ஒண்ணு தோல்வின்னு வந்த பிறகு அன்னைக்கு நீங்களே என்ன சொன்னீங்க? இவங்க எல்லாம் எப்படி ஜெயிப்பாங்க? இந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது மாற்றம் வந்துடுமா? இப்படி பேசணுங்க தான் இன்னைக்கு மாறின உடனே எடப்பாடியாக அவர்களை மறைந்து விட்டு, இந்த இயக்கத்தையும் மறைந்து விட்டு, அம்மா அவர்கள் சொன்னாங்களே 100 ஆண்டு காலம் கழித்து வந்த இயக்கம், அதையும் மறைந்து விட்டு எங்கேயோ சென்று வாசலில் இருக்கு. எல்லாம் நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். அதாவது தயவு செய்து நண்பர்களே, நீங்க யார் இன்னும் சில பேர் இந்த மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கிறாங்க. யார போய் மரியாதை நிமித்தமா? நம்ம அதிமுகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நீங்க சந்திப்பீங்களா? உணர்வோடு இருக்கணும். கட்சியில இருக்கோம், நம்ம நிர்வாகிகள் இருக்கோம். நாம எந்த வித சோர்வுக்கு நம்ம ஆளாம எடப்பாடியார் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க தைரியமா இருக்கு. எந்தவித உங்களுக்கு சிரமம் இல்லாம நான் சரி, பகுதி கழக செயலாளர் மேடையில் இருக்கின்ற எல்லோரும் சரி, வருகை தந்து சிறப்புரையாற்றுகிற நம்ம அண்ணனும் சரி நம்மோடு கூட இருப்பார்கள். அதுல எந்தவித சந்தேகமும் நீங்க பட வேண்டாம். அப்படின்னு சொல்லி கழகத்துல சீட்டு கொடுத்து ஆவடியில ஜெயிக்க வச்சாங்க. அதே ஆவடியில அதுக்கப்புறம் சீட் கிடைச்சது. ஆனா அந்த 5 ஆண்டுகள்ல எனக்கு எண்ண முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் இந்த கழகத்துல தரப்பட்டது. பள்ளிக்கல்வி அமைச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ், மியூசியம்ஸ் அண்ட் ஆர்கியாலஜி இருக்கிற அமைச்சர்களே 35,000 கோடி பட்ஜெட் இருந்து அமைச்சது என்னை அழகு பார்த்தாங்க அம்மா ஓகே, அது மாதிரி இருந்தது நிஜம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அம்மா மறைவுக்கு அப்புறம் சில துறைகள் எனக்கு தரப்பட்டது. 5 வருஷம் அமைச்சரா இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனா என்னுடைய அடிப்படை அடையாளம் ஏதோ ஒரு வகையில சமுதாயத்துல நல்லது செஞ்சுட்டே இருக்கு. இங்க வந்தப்ப கூட இந்த மண்டலத்துக்கு ஓனரை பார்த்தோம். அவங்க அன்னைக்கு இது பண்ணீங்க, அன்னைக்கு இது நல்லது பண்ணீங்க அப்படின்னு 4 விஷயங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு இந்த வில்லிவாக்கம் தொகுதிக்குள்ள. அதனால விரிவாக்கத்துல முதல்ல இந்த பகுதியை மீட்டிங் போடுங்கிறோட கூட இருக்கணும், எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்துல தான் வந்தேன். என்னுடைய எண்ணம் 1/2 மணி நேரம் பேசினேன்னா அது 1/4 மணி நேரம் யாரு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. ஓகே, மேடையில் என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஏன் நீங்க இங்க மேல வரக்கூடாது, அடுத்த 3 வருஷத்துல உள்ளாட்சி வருதுன்னா இந்த 2 வார்டு உங்களுக்கு இருக்கு. இந்த 2 வார்டையும் எப்படி உள்ளாட்சியில நம்ம கவுன்சிலரை ஜெயிக்க வைக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும். அதே போல 3 வருஷத்துல பாராளுமன்ற தேர்தல் வந்துடும். அந்த பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், விசுவாக்கம் ஒரு காலகட்டத்துல நம்ம இந்த வில்லிவாக்கம் ஒரு காலகட்டத்துல 2011 தொகுதி சீரமைப்பு அமைத்த பொழுது முதல்ல இன்னைக்கு ஜெயிச்ச இடம் 2011 நல்ல வித்தியாசம் நம்ம ஜெயிச்சோம். இந்த தொகுதி சீரமைக்கப்பட்டு வந்த பொழுது ஓகே 15 வருஷம் தான், ரொம்ப முன்னால கிடையாது. ஓகே, 15 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஜெயிச்ச தொகுதி. அந்த தொகுதி மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அது யாரா இருந்தாலும் அதை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, அதுக்கு மாவட்ட செயலாளருக்கு உதவியா இருக்கிறதுக்கு என்னால இயன்ற எல்லா பணியும் ஆக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்ததுக்கு காரணம்.
ஓகே, அவர் சொன்ன மாதிரி டேட்டா வச்சு பேசுறது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா வந்து இங்க இருக்கிறவங்க அரசு பொறுப்பு, கவுன்சிலரோ இல்ல வந்து எம்எல்ஏவோ இல்ல எம்பியோ இருக்கிறவங்க அதுக்கு ஒரு 3 வருஷம் வேணும். எடுத்த எலெக்ஷன் 3 வருஷம் தான் வந்துடும்.